ஹலோ டாக்டர். எங்க? உங்களை பார்க்கத்தான். என்னையா? என்ன சமாச்சாரம்? உங்களை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்டா? என்ன பத்தியா? வாட்ஸ் இட்? மிஸ்டர் பிரசாத், சட்டத்துக்கு ஒரு வரம்பு இருக்கிற மாதிரி தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு வரம்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ராஜா முதுகுத்தோல் உரிய அளவுக்கு நீங்க அவருக்கு தண்டனை கொடுத்துட கூடாது. மிருகத்தனமா. சாரி டாக்டர், சட்டத்தை கையில எடுத்தவருக்கு இந்த தண்டனை தேவைதான். நோ நோ, உங்ககிட்ட யாரும் தவறா சொல்லியிருக்காங்க. ராஜா மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாது. இந்த ஊர்ல மனுஷன் சொல்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேர் தான் இருக்காங்க. அதுல ராஜா ஒருத்தர். டாக்டர், உங்க சர்டிபிகேட் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ அந்த பிரசிடென்ட் தாண்டவ பிள்ளை சொன்னதெல்லாம் பொய்யா? நிச்சயமா. தனக்கு சமமான எதிரி ஏழையா இருந்தா கூட அவனை நசுக்க பாக்குறதா சில பெரிய மனுஷங்க வேலை. இன்ஸ்பெக்டர் சார், இன்னைக்கு அந்த பிரசிடென்ட் அனுபவிக்கிற சொத்து அத்தனையும் ராஜாவுக்கு தான் சொந்தம்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எஸ், கைகட்டி நின்று கை கட்டினதெல்லாம் கொள்ளையடிச்சு நல்லா வாழ்ந்துட்டு அந்த ராஜாவை நடுத்தரவு கொண்டு வந்தாங்க. பணம் போனா என்ன, குணத்தால வாழலாம் நினைச்சாரு. அவர் பேர்ல ஆகாத குற்றச்சாட்டெல்லாம் சாட்டி இந்த ஊருக்கே அயோக்கியராக்கிட்டாங்க. அவரவே அவர் நல்லா புரிஞ்ச என் தங்கச்சி ராதாவே அவர் வெறுக்கும்படி செய்தாங்கன்னா, உங்க சிஸ்டருக்கு ராஜாவே ரொம்ப தெரியும் சொல்றது சாதாரண வார்த்தை. ஒரு காலத்துல ராதா இல்லாம ராஜா இல்ல, ராஜா இல்லாம ராதா இல்ல. அந்த ராதா இன்னைக்கு ராஜா வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னா ராஜாவை அடிச்சதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்காக நிச்சயம் நான் ஏதாவது பிராயச்சித்தம் பண்றேன். முனியப்பா, இந்த ஊருக்கு வர பெரிய மனுஷனுக்கெல்லாம் நான் மாலை போட்டுதான் வழக்கம். அவன் பூரா பி கிளாஸ் பெரிய மனுஷன், நீ ஏ கிளாஸ் பெரிய மனுஷன். உனக்கு இந்த பொன்னாட போட்டுறேன். என்ன 6 மாசமா இந்த பக்கமே காணா? தலை காட்ட முடியல முதலாளி. அந்த 3 கொள்ள விஷயமா போலீஸ் தேடுது. அது இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? அட ஏன் கேக்குற முனியப்பா, சென்னா குண்டி எல்லாம் சொரா மீனா மாறி நைனாவை கொத்து அதே நோவுதான். உடம்பு பாரு, ஒண்ணுக்கு பாதியா போச்சு. அது யாரவன்? முனியப்பா, வெறும் பயலா போனவன் இப்ப வீரனா வந்து நிக்கிறான். அந்த ராஜசேகர சேதுபதி மண்ணுல போறதா மறுபடியும் முளைக்குது. வேரோட தூக்கிடுவோம் முதலாளி. இப்படி ஆதரவு சொல்ல ஆள் இல்லாமத்தான் நான் ரொம்ப வீக்கா போயிட்டேன். என்ன முதலாளி, நம்ம ஆட்சியில தனியா ஒரு பொண்ணு தைரியமா நடமாடுது. இதத்தான் நானும் நைனா கிட்ட சொன்னேன். அவருதான் நடமாட விட்டுருக்காரு. கிட்டக்க போனா கொட்டுது. நைனா, தகப்ப விஷயத்துல எந்த அளவு தலையிடலாம்னு உரமுறை இருக்கு. ஒதுக்கு சென்னைனா முனியப்பா, பொண்ணு ஒரு மாதிரி எவன் கைக்கோ போறதுக்கு முன்னால நம்ம கைக்கு வந்த ஆகணும். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, உங்க கைக்கு வந்த மாதிரிதான். செதஞ்சு போகாம முழுசா வரணும். புரியுதா? புரியுது முதலாளி. என்ன மீன் இது? கேட்டி மீன். என்ன வேலை? என்ன விலையா இருந்தா என்ன, பிடிச்சிருந்தா வாங்கிக்க. பலே, உன் முகம் கோபத்துல பழமாரி சிவந்து போயிடுச்சு. அடுத்த கிளி கொத்துறதுக்கு முன்னால இந்த முனியப்பன் கொத்திடலான்னு பாக்குறேன். எதையுமே விட்டது வரகட்டு பொம்பளைகளை தொடர்ந்து நானும் விடுறதோட ராஸ்கல்.
என்னடா தண்ணீரை ஊற போட்டு மறுபடியும் தட்டி பார்க்கலாமா? சேச்சே, தட்டினா பொட்டு போவாண்டா, பாவம். என்னடா கேட்கலட்டா எழுப்பி அவனை 11 டேய் தூக்கி விடாதே. டேய் புறாதே. இந்த ஆளு தான் பெரிய ரவுடி என் கையை பிடிச்சு வைத்தான். இங்க இருக்கிற யாருமே எனக்கு துணைக்க வரல சார். ராஜாதான் இவனுக்கு சரியான பதில். வணக்கம் சார். உன் பேர் என்ன? கருப்பையா. கருப்பையாவா இல்ல முனியப்பனா? மூணார் கொள்ள கேஸ்ல தப்பி ஒண்ண கேடல நீ கைய கால தப்பு வேண்டா. கவர்னர் ஒரு ஸ்டேஷன் கொண்டு வாங்க. எஸ் சார். போடா போடா போடா. ராஜா, இந்த அருவி ரொம்ப அழகா இல்ல? இல்ல, ஏனா அருவி எங்க கண்ணுக்கு தெரியுது. பின்ன என்ன தெரியுது? என் கண்ணு கம்ப்ளீட்டா நீதான் தெரியல. ஏய், என்ன அப்படி ஒரு பார்வை? பனித்துளி தாமரையில ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இந்த அருவியோட தண்ணி உன் உடம்பெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது காலம் பூரா இங்கே இருக்கலாம்னு தோணுது. ரொம்ப பாக்காதீங்க, கண்ணு பட்டு போகும். கண்ணு பட்டு எங்க போயிட போகுது? இங்கதான் எங்கேயாவது ஒட்டிட்டு இருக்கும். நேரம் நான் பிடிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? பிடிக்கிறீங்களா இல்லையான்னு பாக்கிறதுக்கு தான். டெஸ்டா? மோதிரத்தை பார்த்தா சிரிப்பு வருமா? சில நேரம் அழுகை வரும். கத்தரிக்க, இப்ப எனக்கு உங்களை பார்த்தா கோவம் வருது. நான் என்ன தப்பு பண்ணேன்? பின்ன கண்ட ரவுடி பசங்களோட எல்லாம் சந்தையில சண்டை போட்டா உங்க உயிரோட விளையாடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருக்கீங்க. வாங்க சாப்பிடலாம். முத்து, அதை எடு. சரக்கு. என்ன சரக்கு? என் சரக்கு. அது இங்கே எது? எனக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருப்ப, எடு. கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதுன்னா நான் சாப்பிட முடியாது. எவ்வளவு சொன்னாலும் அதை விட மாட்டீங்களா? அது என்ன விட மாட்டேங்குது, எடு. எங்க இவ்வளவு தூரம்? என்னால ஏதாவது ஆகணுமா? அந்த ஆண்டவராலேயே முடியல, மனுஷனால என்ன முடிய போகுது? என்ன சொல்றீங்க தங்பாய்? குழந்தைக்கு பேர் வைக்கும் போது பெரியவங்க எல்லாம் அல்லாவோட கருணையினால நல்லா இருப்பேன்னு தான் வாழ்த்துறாங்க. ஆனா வியாதியை பத்தி அந்த ஆண்டவருக்கும் தெரியல, பெரியவங்களுக்கும் தெரியல. என் மகள் நரீனாவுக்கு புத்துநோய் அடிச்சு ஆரம்பத்திலேயே கவனிக்கலன்னா உயிருக்கு ஆபத்துன்னு எல்லாரும் சொல்றாங்க. என் வாழ்நாள் பூராவும் நான் உழைச்சாலும் 1000 2000க்கு நான் எங்க போவேன்? ஏழைங்க குரல் ஆண்டவனுக்கு கேட்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு முன்னால ரொம்ப ஏழைங்க நிக்கிறாங்க போல் இருக்கு. அதனாலதான் என் குரல் ஆண்டவருக்கு கேட்கல. கவலைப்படாதீங்க, நாளைக்கு என் படகை வித்து உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். உங்ககிட்ட இருக்கிறது அந்த ஒரு படம் தான், அதை வச்சு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறீங்க? என் துக்கத்தை எல்லாம் சொல்லி அழுதுட்டு போலான்னு தான் வந்தேன். குழந்தை உயிரோட விளையாடாதீங்க. இந்த ஊர்ல யார்கிட்ட பணம் கேட்பீங்க? எவன் உங்களுக்கு கொடுப்பான்? எவன் கொடுப்பான்? அல்லாதான்.
गणाधिप नमस्तेस्तु उमापुत्र गजानन शक्ति देही बलम देही विजयम देही विनायक भगवाने அந்த குழந்தையை நீதான்ப்பா காப்பாத்தணும். மாறி மாகாணி ஒப்பாத்தா கருமாறி மனசு வச்சு எங்க ராஜாவை காப்பாத்தம்மா. பிதாவுடையும் சுதனுடையும் ஸ்பிரிட் சாந்தியினுடையும் நாமத்தினாலே ஆமன். எங்களுக்காக முள்முடி அணிந்தவரே அவரை காப்பாற்று. ஆமன். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. எல்லாருமே சேர்ந்து ராஜாவை கொண்டாதீங்க. உங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்த அவரை உயிர் தியாகமும் செய்ய வச்சிடாதீங்க. நான் சொல்றத கேளுங்க. எப்படியாவது ராஜாவை நிறுத்த சொல்லுங்க. அவரை நிறுத்த சொல்லுங்க. ஐயா வேண்டாம் ஐயா, நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க சாகக்கூடாது ஐயா. நீங்க எல்லாருக்கும் தேவை ஐயா. நிறுத்துங்க ஐயா. ஐயா வருக எங்கள் தெய்வங்களே தெய்வங்களே மலமான வாழ்த்துங்களே மலமான என் செல்வம் வாழ மருந்தான நீருங்களே. ராஜா, இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்தாங்க பரிசு தொகை 3000. ரஜாக் பாய், இந்தாங்க குழந்தைய பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் ஆபரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செய்யுங்க. ராஜா பாய் என்னுடைய கோவில் பக்கம் வராம குப்பத்து பக்கம் போயிட்டு இருக்க. நேக்கு குப்பமும் கோவில் தான். ஓஹோ, கருப்பண்ண சுவாமிக்கு நைவேத்தியமோ? வெளுப்பா இருக்கிற இந்த சுவாமி என்னத்த கழட்டிட்டேன். தட்டுல தட்சணையை போடுறா, உடனே நீங்க நன்னா இருங்கோன்னு சொல்லிட்டு குண்டாவையா அண்டாவா நிரப்பிக்கிறேன். அங்க என்னடான்னா ராஜா உயிரை கொடுத்து ஒரு உயிரையே காப்பாத்தி இருக்கோம். அந்த ராஜா சாமியை தான் நாங்க பார்க்க போறோம்ப்பா. நீ ஏம்மா போற? நீ எப்பா பொண்ணு என்னோடதான் இருக்கணும். அவ வேணுமானா போகட்டும். அடே, நீ குப்பத்துக்குள்ள போயிட்டு ஆத்துக்குள்ள நுழையப்படாது. ஆத்துக்குள்ள நுழையப்படாதுன்னு தைரியமா சொல்றேல? தைரியமா தாண்டி சொல்றேன். என்ன செய்வேன்? என்ன பண்ணுவேனா? நோட்டீஸ் விடுவேன். எதுக்கடி நோட்டீஸ்? நீங்க பண்ண சின்னத்தனத்துக்கு. எந்த சின்னத்தனம்? வெங்கடேச தீட்சிதர் எம்ஏ என்ன எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எம்ஏ என்ன எம் ஃபார் மணி, ஏ ஃபார் ஆட்டி, மணி ஆட்டின்னு சொன்னா நீங்க டிகிரி போட்டு இருக்க அந்த கல்யாண பத்திரிக்கையே 8ஆம் அடிச்சு பெருங்காய டப்பாக்குள்ள பத்திரமா வச்சிருக்கேன். எடுக்கட்டுமா? எடுக்கட்டுமா? இத்தனை நாள் வாயில மிரட்டது போய் இப்ப சாட்சி வச்சு மிரட்டுறியா? போய் தொலை. குப்பத்துக்கு போறதுதான் போறேன். முக்காடு போட்டுட்டு போ. போறேன். யாராவது பார்த்து ஐயரம்மா பாவம் ஐயருக்கு என்ன ஆச்சுன்னு துக்கம் விசாரிச்சாள்னா இதுலயும் கொள்றியா? துளசி, நீயாவது அப்பாவோட அம்மா? மாட்டேன், நான் அம்மா கூட தான் போவேன். போய் தொலைங்கோ. அது கிடக்கு, நீ போ. இப்படி பாடாப்படுத்துறாளே, என் தப்பு? திண்டு முடியறதுல இருந்து அவகிட்ட இன்சார்ஜ் கொடுத்திருக்கிறோம்னா அதான். அம்பிகே பரமேஸ்வரி, என் ராஜாவே நல்ல ஆயத்தோட ஆரோக்கியத்தோடு வையம்மா. முத்தம்மா, என்னம்மா இந்த ஆர்க்கே வாசல் கொண்டு போய் கொட்டிட்டு வா. ராஜா, இந்த பழம் இந்த மாமி கொடுக்குறேன், வாங்கிக்கும். ஏழைகளுக்காக நீ பாடுற பாட்டுக்கு என்னன்னைக்கும் நீ ராஜாவாவே இருப்ப. மாமி,
ஏழுரிங்க உங்களை மாதிரி உள்ளவங்களுடைய அன்பெல்லாம் சேர்ந்தா எனக்கு ஆயுசு பலம் தான். கொடி கொடியா சம்பாதிச்சு கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட கோடி ஏழைகளுடைய மனசுல நின்னா அதனுடைய ஆனந்தமே தனி. முத்தமா குழந்தைக்கு மோர் கொடு. ஆமாடி, ஐயர் வீடு நீட்டி படுத்துட்ட. ஐயருக்கும் 4 பேர் தான், அடுத்த வாழ்க்கும் 4 பேர் தான். அவளுக்கு மட்டும் என்ன, நேக்கும் ஒரு டம்ளர் மோர் கொண்டா போ. எனக்கும் தாகமா இருக்கு. உங்க தாகத்துக்கு எங்க வீட்டு பானையில மோர் இல்ல. என்ன திடீர் விஜயம்? இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை கையோட கூட்டம் சொன்னாரு. பாரு, உண்மை இன்ஸ்பெக்டர் சொல்லும். இந்த தரம் ராஜா அடிக்க வார எடுத்தா நாங்க அத்தனை பொம்மநாட்டிகளை சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால வாருக்கு நிப்போம். நீங்க வாருக்கு நில்லுங்க, ஆனா மறுபடியும் என்ன சேர்ல தள்ளி விட்டுறாதீங்க. போலாமா சார்? என்னங்க சாப்பிடாம போறீங்க? இன்ஸ்பெக்டர் போடுவார், அங்க போய் சாப்பிடுறோம். என்னடி இது? உங்க ஆர்டர் படி நான் வந்துட்டேன். நான் தயார். Go ahead. ஏன் லேட்? ஆரம்பிக்க. காயத்துக்கு மருந்து போட்டுக்கலையா ராஜா? ராஜா, நான் செய்த பாவத்துக்கு பரிகாரமா நீ திருப்பி அடிச்சிடு. அதுதான் எனக்கு பாவம் வந்துட்டு. ப்ளீஸ் ராஜா, என்னடி ப்ளீஸ். அடிக்கிற கை தான் அணைக்கும்னு பெத்த அப்பனுக்கு தான் பழமொழி சொல்லுவாங்க. ஆனா போலீஸ் ஆபீசருக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ராஜா, சாரி. கொஞ்ச நாள் தான் பழக்கம், என்னை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ரொம்ப நாள் பழக்கணவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அதுதான் எனக்கு புரியல. ராஜா, என்கிட்ட உண்மையை சொல்லணும். ஏன் குடிக்கிறேன்? எல்லார்கிட்டையும் ஒதுங்கி ஏன் இப்படி அனாதையா வாழ? பிரம்மா எல்லாருக்கும் தலையில நேரா எழுதிருக்கான், எனக்கு கோணலா எழுதிட்டான். தட்ஸ் ஆல். கோணலா எழுதினாங்களா இல்ல எழுத வச்சாங்களா? அதெல்லாம் பழைய சமாச்சாரம், ரேக்கப் பண்ணக்கூடாது. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு. ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். ராதா உன்னை ஏன் வெறுக்கிறா? ராதா உங்களுக்கு எப்படி தெரியும்? ராஜா, நான் ஒரு போலீஸ்மேன். அதெல்லாம் நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர், யாரோ கதை விட்டுருக்காங்க. உன் கையில போட்டிருக்கியே ராதா கொடுத்த மோதிரம், அதுவும் கதையா? சொல்லு ராஜா, ஒரு காலத்துல உன் மேல உயிரியே வச்சிருந்த ராதா இப்ப ஏன் உன்னை வெறுக்கிறா? சொல்லு. எஸ் இன்ஸ்பெக்டர், ராதா என் மேல உயிரியே வச்சிருந்தேன். நானும் அப்படித்தான். 2 பேரும் காதலிச்சோம். விளையாட்டு காதல் இல்லை, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பமே நடத்தலான்னு முடியும்.